யானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக் கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறுபிதனமான நடப்படுகின்ற வைத்தியரால அந்த வழக்குகள் மூடப்பட்ட என்று வர்ணித்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவர்களை போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான அந்த கேரளா கஞ்சா நேவிக்குள்ளால் கொண்டு வரப்பட்டு இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட அது சம்பந்தமா நாங்கள் ஆறுதலாக நாய் இருக்குது நாய் வந்து நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடும். இன்றைய தினம் விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த அர்ஜுனா மந்திரித்துமா ஒபுதுமாடு வினாடி 3ක් කාලයක් ලැබෙනවා. மாலை வணக்கம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராஜீவன் அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை என்னவென்றால் யானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக் கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது, அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்வது மிகவும் கேவலமானது. நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே 1500 பிரிகாபலின் ட்ரக் 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுகளில் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்டது. கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக உள்ள அமைச்சர் இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவில்லை. இன்னொரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது. ஆனால் என்ன நடக்கின்றால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவர்களை அவருடைய மேலுயர்ச்சியை தடுக்காமல் உங்களுடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல். அது தவிர வடக்கு கிழக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள். வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை. அவற்றையெல்லாம் செய்வது யார்? அவற்றையெல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர், அதாவது சிஐடியினுடைய உறுப்பினர். ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை, அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவிக்குள்ளால் கொண்டு வரப்பட்டு ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறது. அது தவிர ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜிஏ ஒரு ஆள் இருக்கிறார், ஜிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக கதை போல் நேரம் கிடைக்கும் போது. அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை, அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பேன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன மாதிரி இருக்கின்றால், நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம், ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம். நீங்கள் ஒரு ஆசிரியர், எங்களுக்கு மிகவும் கேவலமான நிலைமை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன. உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் அதை வெளியிலே வந்து சொல்ல தயார், திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார். நன்றி, வணக்கம். கரு ராமலிங்கம் கௌரவ பிரதிகுலுக்கள் சவிசால் அவர்களே, ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு அந்த நாய்க்கு வந்து நாய் இருக்குது, நாய் வந்து நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா, சாப்பிட்ட பிறகு அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா. அதனால அந்த மாதிரி நாய்களுக்கு அதாவது நோய் ஒன்று இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து இல்லையா. அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்கு, அதுகளுக்கு மருந்து தேடி கொடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும். ගරු ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක් කාලයක් ලැබෙනවා. පොයින්ට් ඔෆ් ඕඩර් නෑ. ගරු ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න. විනාඩි 3ක් තියෙනවා. කරුණාකරලා ඔබතුමා ඉඳ ගන්න. ගරු මන්ත්‍රීතුමා ඉඳ ගන්න. කරුණාකරලා ගරු මන්ත්‍රීතුමා ඉඳ ගන්න. ඔබතුමා කතාව කරන්න. ඔබතුමාගේ නම කියවුන්නේ නැහැ. ඔබතුමා ඉඳ ගන්න. ගරු ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව කරන්න. கௌரவ உறுப்பினர் அவர்களே, ඔබතුමාගේ කතාව කරන්න. இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை உண்மையில் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர்
இந்த போதை வஸ்து பிரயோகம், போதை வஸ்து விநியோகம், போதை வஸ்து வியாபாரம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது. உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகின்றது. நாங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற குறைபாடுகளை சொல்லுகின்றோம். உண்மையில் யுத்தம் முடிந்த பின்னர் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆவா குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கிரீஸ் மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள், வாழ்வெட்டு நடைபெறுகின்றது. ஆகவே யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் புதிதாக வந்த அரசாங்கம் என்ற வகையில் போதையற்ற தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம். இந்த எண்ணங்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும். நீங்கள் வந்தது குறைந்த காலம். ஆகவே இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த போதை என்கின்ற அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். கவர்னர் மற்றும் அங்கிருக்கின்ற உயர் அரசு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் எல்லோரும், போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த போதை வஸ்தை அழிப்பதற்கு அல்லது முற்றாக களைவதற்கு செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் போதையற்ற தேசம் என்பதும் உண்மையான நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் நல்ல விடயங்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம், வரவேற்கின்றோம். ஆகவே வடக்கில் மாத்திரமல்லாமல் கிழக்கிலும் கூட இப்போது போதை வஸ்து விநியோகம் என்பது அதிகரித்து வருகின்றது, கசிப்பு உற்பத்தி அதிகரித்து வருகின்றது, இந்த பார் நிலையங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே போதையற்ற தேசத்தை உருவாக்குவதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் மிகவும் இறுக்கமாக இருந்து இந்த ஒரு விடயத்தை நம்ப வேண்டும். நீங்கள் எல்லா போலீசார், எல்லா ராணுவத்தினர் மீது நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்படியான வேலைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ராணுவத்தினர் மற்றும் போலீசாரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது தேசபந்து தென்னகோன் தேடப்படுகின்றார். ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் இன்று தேடப்படுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் இப்படியான செயல்பாடுகளை என்பதை உணர்ந்து நிச்சயமாக போதையற்ற தேசம் மற்றது கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற விடயங்களை, எண்ணக்கருக்களை, இந்த கோட்பாடுகளை நீங்கள் நிச்சயமாக செயல்பாடுகளாக மாற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை உரிய மட்டத்தில், உயர்ந்த மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.